ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கொள்ளு இட்லி பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 கப் அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கலாம். கொள்ளு சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கங்க. கொள்ளு நல்லா வறுப்பட்டு வாசனை வரணும், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 5 பல் பூண்டு, 10 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், தனியா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். இதில் நீங்கள் எள்ளு கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாமே நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஆற விடலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு தேவையான அளவுக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான நல்லா மணக்க கொள்ளு இட்லி பொடி தயாராகிடுச்சு. சூடான சாதம், இட்லி, தோசை கூடலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.